தாய்ங்கிற அந்த ரோல் அது வந்து எல்லாம் சாக்ரோசாங்க்ட், அதுதான் வந்து எல்லாத்தை விட புனிதமானது. அந்த ரோல்ன உடனே இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஓஹோ இந்த ரோல் நம்ம தான் ப்ளே பண்ணணும்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு தான் வருது, இது கடமை நமக்கு தான். ஒரு பெண் வந்து இன்னொரு பையனை காதலிச்சிட்டா அப்படின்னா உடனே எல்லா குற்றச்சாட்டும் அம்மா மேலதான் வரும். நீ புள்ளைய ஒழுங்கா வளர்த்துருக்கியாடி அப்படின்றதுதான் முதல் கேள்வியா வரும். ஏன் வளர்த்தணும்? அப்ப நீ என்னடா பண்ண தடிமாடு வீட்டுல இருந்துகிட்டு? நீயும் தானே வளர்த்தன அந்த பொண்ணை. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சமூகம் திருப்பி திருப்பி வந்து ஒன்னோடதுன்னு பெண் கிட்ட சொல்லுது. அப்ப பெண் அதை எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. இல்ல நான் அம்மா மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நானா இருக்கிறேங்கிறது இருக்குல்ல. ஐ எம் மீ ஃபர்ஸ்ட். இப்ப நான் செல்வி, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் செல்வி தான், அதுக்கப்புறம் தான் நான் அம்மா. அந்த கிளாரிட்டி வந்து இந்த பெண்களுக்கு வந்து இல்ல. அதனாலதான் இவங்க திருப்பி திருப்பி அந்த டிராப்புக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க, அந்த சுழலுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு நான் நல்ல அம்மாவா இருக்கிறேனா, நான் நல்ல அம்மாவா இருக்கிறேன்னா. நீங்க நல்ல அம்மானு சாகிற வரைக்கும் எவனும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர போறது இல்ல. எதுக்கு அந்த சர்டிஃபிகேட்? அந்த பேட்ஜை குத்தி நம்ம என்ன செஞ்சுக்க போறோம்? நல்ல அம்மாங்கிற பேட்ஜ் எதுக்கு? அந்த கிரீடம் எனக்கு எதுக்கு வேணாம். நான் நல்ல மனுஷியா வாழ்ந்துட்டு போறேன். நல்ல அம்மா, நல்ல மனுஷங்கிறத இன்னும் பெட்டரா நான் சந்தோஷமான ஒரு நபராக நான் வாழ்ந்துட்டு போறேன். லெட் மீ பி ஹாப்பி அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பெண்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த இடத்துக்கு நீங்க நகராம இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், உங்க புள்ள லவ் பண்ணா, உங்க புள்ள இன்னொருத்தரோட பேசினா எல்லா பிரச்சனைக்கும் நான் பொறுப்பு அப்படிங்கறத தயவுசெய்து பெண்கள் நினைக்கவே கூடாது. இட் இஸ் ஜஸ்ட் நாட் தேர் ஜாப். ஒரு பெண்ணை மானிட்டர் பண்றது, அவளுக்கு செக்யூரிட்டியா வேலை செய்யறது, அது வந்து நம்ம வேலை கிடையாது. அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்க தெரியும், தன்னை தற்காத்து கொள்ள எல்லா பெண்ணுக்கும் தெரியும். குறைஞ்சபட்சம் அதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸை, எப்பா நீ வெளியில போறியா, ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல நீங்க பண்ற எல்லா விஷயமுமே அந்த பொண்ணுடைய, உங்க மகளுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டூ மச் தான். தலையிடுறீங்க நீங்க அனாவசியமாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கை. 18 வயசுக்கு மேல உங்க பெண் குழந்தைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது. அவங்களுடைய திருமணத்திற்கு நீங்கள் பொறுப்பாளி கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.